Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 3ds maxல tape tool தான் பார்க்க போறோம். அதுல சில doubts கேட்டிருந்தீங்க. சோ அந்த doubts clear பண்ணிக்கலாம். tape tool ஓட full explanation இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell button click பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு டேப் டூல் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆட்டோகேட் அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா நமக்கு வந்து டைமென்ஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து அனோடேட் அப்படிங்கும்போது நம்ம அதுல நமக்கு எந்த டைமென்ஷன் எடுக்கணுமோ ஆர்க் அப்படினா அதுக்கு தனியா இருக்கு. இல்ல நம்மளோட சர்க்கிளோட டயா இல்ல ரேடியஸ் எடுக்கணும்னா அதுக்கு தனியா ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதுல எடுத்து மெஷர் பண்ணிப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு லெந்த் மட்டும் தான். சோ அந்த லெந்த் மெஷர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேப் அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ஹைட் வித் லெந்த் இது மூணு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 feet இது 1 feet கொடுக்கிறேன். இதுவும் 2 feet கொடுக்கிறேன். ஓகேவா? சோ மூணு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக மூணுமே டிஃபரண்ட் லெந்த்ல கொடுத்திருக்கேன். சோ width 1 feet, length 3 feet, height 2 feet. ஓகேங்களா? இப்போ நான் இத மெஷர் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா கிரியேட். இதுல நமக்கு ஹெல்பர்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஹெல்பர்ஸ் கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு டேப் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு பாராமீட்டர்ஸ்ல லெந்த் அப்படினு சொல்லிட்டு மேல ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்பெசிஃபை லெந்த் அப்படிங்கிறது வந்து அன்செக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிஃபால்ட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து மெஷர் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இருந்து கிளிக் பண்றேன். டேப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெந்த் வந்து மெஷர் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு டேப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்னாப்ஸ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் கொடுத்துக்கோங்க. ஜெனரலா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா கிரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டிக்ல இருக்கும். நீங்க வந்து வெர்டெக்ஸ் அப்படிங்கறத டிக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா டேப் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பாயிண்ட்ஸ் காட்டாது. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்னாப் டூல ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு எல்லோ கலர்ல பாயிண்ட் காட்டுதா? ஸோ அதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய லென்த் பாத்தீங்கன்னா 1 feet அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல லெந்த் வந்து டிஃபால்ட்டா 0 இருந்தது. இப்போ நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இப்போ அகைன் டேப் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் மெஷர் பண்றேன். இப்போ மாடிஃபை போறேன். இதனுடைய லெந்த் பார்த்தீங்கன்னா 3 feet அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது. கரெக்டா? இதுவே நீங்க ஸ்பெசிஃபை லெந்த் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன இருக்கோ அது வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஸ்பெசிஃபை லெந்த் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல 2 feet இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்க வந்து 1 feet மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா 1 feetக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ஸ்பெசிஃபை லெந்த் கொடுத்து சேஞ்ச் பண்றோம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்பெசிஃபை லெந்த் ஆஃப்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு டேப்போட பெனிஃபிட். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ லைன் டூல் எடுத்துட்டேன். ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பர்ஸில் போய்க்கோங்க. டேப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? மாடிஃபைல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட லென்த் என்னவோ அதனுடைய லென்த் நம்மளுக்கு 4 feet 3.5 inches அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அது கிச்சன் மாடலிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேபினெட்டுக்கும் இன்னொரு கேபினெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா இல்லை அதனுடைய லென்த் என்ன அப்படின்லாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேப் டூல் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.